மக்களுக்கு மரண பிடியிலிருந்து பயத்தை தீர்த்த ஸ்ரீ மகானே என்றும் ஸ்ரீ ரட்சகனாக வாழ்வாய். சரி, அப்படி இருப்பினும் உன் மீது இருக்கும் என ஆசையால நான் உனக்கு திருமணம் செய்ய வைக்க வேண்டும். இப்பொழுது வாருங்கள், ஜனகரம் பட்டணம் போக வேண்டும். அப்படியா? ஆமா. அட ஜனகரம் பட்டணம் செல்ல வேண்டும். ஜனகமகாராஜன் பட்டணம் மிதிலைக்கு செல்லலாம். அந்த மாசில் அரசன் நாடிய எதற்காக போக வேண்டும்? அந்த காரணத்தை சொன்னா நான் அடி எடுத்து வைக்கிறேன், வரமாட்டேன். உனக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆமா. ஐயா பண்ணு மோனி நாகாரே மறுவாக்கு உண்டோ? நான் பேச மாட்டேன். இல்ல, உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே நடத்துங்க. சரி, வார மிதிலைக்கு செல்லுவோம். போலாமா? சாமி போகலாமா? போலாம். கத்தி போகலாம் என்று சொன்னீர்கள். வெறும் பட்டப்பாறையாக இருந்தது. ஆனால் என் கால் பெருவிரல் பட்டவுடனே இந்த பெண் பால பெண் உருவாக என்ற காரணம் என்ன? அதை சொல்லாமல் நான் முதலுக்கு வர மாட்டேன். கணவன் கண்டே பாதம் கட்டி பெண் உருவாகி வந்தால் முன்னோர் காலத்தில் கௌதம ரிஷியுடைய மனைவியாக ஆகும் இவளை இந்திரன் நிச்சயிக்க கண்டார். அப்பொழுது கௌதம ரிஷி கண்டு இந்திரனுக்கு
தேகமெல்லாம் 1000 யோனியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். இவளுக்கு வட்டப்பாறையாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். அப்பொழுது அந்த பெண் ஆனவள், சாமி இந்த விமர்சனம் எனக்கு எப்ப தீரும் என்று கேட்க, ஆமா ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் அது நடந்தது. இப்பொழுது இன்றைய தினத்தில் இப்பொழுது நாம் மிதிலைக்கு செல்லும் தருணத்தில் அப்பொழுது அண்ணவர் என்ன சொன்னார்? ஒரு காலத்தில் ராமபிரானானவர் கௌதமர் சொன்னாரா? ஆமா, கௌதமர் சொன்னார். ராமனானவர் மிதிலைக்கு செல்லும் போது அவருடைய பெரியவரல் உன் மீது பட்டால் அந்த பாவ விமர்சனம் தீரும், கல்லாய் இருக்கக்கூடிய பெண் உருவாக்கி வருவாய் என்று தெரிவித்தார். அப்பொழுது அந்த பாவம் இப்பொழுது அந்த பாவ விமோசனமானது. சரி, இப்போ அந்த பெண்ணுக்கு விடை அழைத்து விட்டு வாருங்கள் மிதிலைக்கு போகலாம். இந்த அகலியை ஆமா ஆறாள சாபம் பெற்றா இந்திரனால. இந்திரன் வந்து அம்மாவை இச்சிக்க கணவனாகிய கௌதமர் கோபப்பட்டு பெரும் கல்லாக போக கடவுது. ஒரு காலத்துல ராமசாமி அந்த ஆனவர் இந்த வழியா வரும்போது அவர் கால் பட்டா பெண்ணுருவாக போக கடவுது என்ற சாபத்தை செய்த. வாருங்கள் இப்பொழுது அப்போ என் கால் விரல் பட்டபடியினால் அம்மாவுக்கு சாப விமோசனம். ஆமா, எப்படி என்றால் அகலிகையை தேவேந்திரன் புணரும் பொழுது ஞானத்தால் அறிந்த கௌதமரானவர் எப்படி சாபம் கொடுத்தார் என்றால் தன்னுடைய கணவன் என்றும் மாற்றான் என்று தெரியாமல் படிக்கு நீ இருந்த கல்லாக கல்மாறி இருந்தபடியால் கல்லாக போக கடவுது என்று அன்று கௌதமர் கொடுத்தார். சரி, இந்த சாபமானது எப்போது எனக்கு விமோசனமாகும் என்று அகலிகை கேட்கும் பொழுது திரேதா யுகத்திலே தசரதன் மகன் ராமன் வருவான், அவன் திருவடி பட்டால் இந்த விமோசனம் தீரும் என்று அன்று கொடுத்தார். இந்த யுகத்திலே உன்னுடைய திருவடி பட்டு அகலிகை பெண்ணானான். சத்ருநாதா, அப்படி என்றா நீங்கள் எவ்வளவோ தவம் செய்திருக்கின்றீர்கள். உங்கள் பாதம் பட்டு நீ தாண்டி விட்டீர்கள். லட்சுமணன் பாதம் பட்டுமே மாறவில்லை. என்னுடைய பாதம் பட்டது படியனால் பாவ விமோசனம் பெற்று அம்மா எழுந்து சுய உருவோட வந்தாங்க. அப்ப எனக்கு அவ்வளவு மகிமை உண்டா? ஆமா. அப்படியா? அப்ப அவங்களுக்கு ஆசைக்கு ஒரு நான் பழிக்குமா? அகலிய தாய இன்னும் இன்று போல கௌதமனுடைய ஆசிரமத்தில் தங்கி சகல வேதங்களையும் ஓதி வரக்கூடிய மக்களுக்கு காட்சி சூழ்ச்சியா இருக்க வேண்டும். சென்று வா. இப்படியாக அகலிக்கு சாபம் விமர்சனம் செய்து விட்டோம். இப்போ போய்க்கலாமா? ஐயா வணக்கம். மந்திரியாரே, இந்த ராஜராஜாக்கள் சூழ்ந்திருக்கும் சபையிலே நான் பேசணும் யாருடைய கவிதையா? எனக்கு தெரியும் ஐயா, மக்களுக்கு தெரியாது. அப்படியா? மந்திரியாரே, தரணி புகை மிதிலையாத வேந்தன். ஆமா, என் பேர் ஜனக மகாராஜன். சந்தோஷம். அதுவும் தவிர பச்சை பச்சை
நான் அங்கிருக்கக்கூடிய மணி மகுடமானதும் பச்சை மரகதம் கோமேதகம் புஷ்பராகம் இப்படி என்று சொல்லக்கூடிய 32 நவமணியா ஆகியது. எப்படி இருக்குது பாத்தியா? மகாராஜாவுக்கு அந்த முடிவு அதுவும் தவிர ரம்பை, ஊர்வசி, மேனகை, சிலோர்தமை இப்படி சொல்லக்கூடிய 4 மாதர்கள் நாட்டியம் புரியிருப்பேன். அதோடு இல்லை, மீண்டும் பெரிய பெண்ணுங்கள் எனக்கு ஆளாத்தி வர வேண்டும். அதுவும் தவிர மகாராஜா வர்றாருன்னா தெரிவிக்கின்றேன். அந்த சந்திரமணி ஊர்வசி துப்பாக்கி, கல்லறி, முரசு, வேரி, பங்காய் இப்படி சொல்லக்கூடிய 35 ஆயிரம் அறியாமல் வர வேண்டும். எனக்கு எங்க போட்டோ மந்திரியாரே உலகின் தண்ணில் நிற்க எப்படி பிரகாசிக்குதோ அதுபோல என் காதில் கூடிய முத்து கடைகளானது ஒளி வீச வேண்டும். அதோடு இல்லை, என் ரதத்தில் கட்டிய கொடியானது அந்த உலாவி பறக்க வேண்டும். அந்தனர்கள் ஆசரிக்க வேண்டும். மந்திரியாரே, இன்னைக்கு ஒரு மனதுல ஒரு சந்தோஷம். சொல்லுங்க. எப்படின்னா சொல்லுங்க. என் மகளாகிய சீதாங்கண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் என் மகளை அழைத்து சில வார்த்தை பேச வேண்டும். நான் அழைத்தேன் என்று என் மகளை சீக்கிரம் அழைத்து வருவாய்.
எப்படியாச்சு? வாங்க ஐயா வணக்கம், வாங்க ஐயா வணக்கம். இந்த வணக்கம் உங்களுக்கு ஒரு தகுதியான வணக்கமாகட்டும். நான் யாரு, எந்த ஊரு, இப்பேற்பட்ட சபைக்கு சின்ன கூட வணக்கம். அம்மா யாரு, எந்த ஊரு, ஏன் தெரியாது? என்னுடைய நாடு எது தெரியுமா? மிதிலாபுரி பட்டணம். மிதிலாபுரி பட்டணம். ஆமா, என்னுடைய தந்தை பெயர் என்ன தெரியாதா? ஜனக மகாராஜன். ஜனக மகாராஜனுக்கு வெகுனா ஆமா ஜனக பையா, நான் எங்க பிறந்தேன் ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? சத்தியமா பையா, இப்ப இது எந்த மாசம் நடக்குது? இது தை மாசமா பங்குனி மாசம். பங்குனி மாசம். பங்குனி முடிஞ்சா சித்திரை. சித்திரை மாசத்துல என்ன? சித்திரை மாசத்துல முதல்ல என்னடா வரும்? கத்திரி தான் வரும். இல்ல நான் என்ன மாட்டேன். சித்திரை மாசத்துல வந்தா முதல்ல மழை விழும். மழை வரும்டா, ஊன் கேளுடா. எல்லாத்தையும் பேசுற பேர் என்கிட்ட பேச. ஓ, எல்லாம் ஊன் ஓட்டு போவான். வேணுமா கட்டுக்க அது. சரி சொல்லுடா சொல்லுடா. நான் 14 வருஷம் நீ வனவாசம் போகும்போது இது கலர் அதை நான் பேசுறது இல்லையே. இது கலர் கலரா இருக்கா? அப்ப அப்படியே போட்டுன்னு வருவேன். நான் என்ன வேணாலும் பேசுவேன். என்ன யார் கேட்க போறாங்க? நீ தான் பேசுறேன். என்ன சொந்த ஊர்ல தானே பேசுறேன்? என்னடா சொந்த ஊர் இல்ல, நான் கதை பிரகாரம் போறேன். அங்க ஏன் இப்ப நாங்களாம் என்னத்துக்கு போறோம்? தெரு மேல போறோம். மூஞ்ச பாருங்களா? மூஞ்சி மட்டுமா பாக்குறேன்? ஏய், சித்திரை மாசம் மழை வரும். சித்திரை மாசம் மழை வந்தா நான் அதுக்கு தான் முன்னதுல நிறுத்துறேன். சித்திரை 1ஆம் தேதி மழை வரணும்னா யாரை புடிச்சுன்னு? ஓ அப்படியா? சரி, சித்திரை 1க்கு வர்றேன்னா சித்திரை கடைசி நாள் வரட்டும். அப்படி சித்திரை மாசத்துல மழை வரும். கோடை மழை வரும். கோடை மழை வந்ததும் இந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க பெரியவங்களா பொன்னேறு கட்டுறதுக்கு கலப்பைய தூக்கிட்டு போவாங்க மாடு ஓட்டிட்டு. நானும் தான் ஏறு ஓட்டலான்னு பாக்குறேன். மழை வர மாட்டேன். ஆளு ஏமாந்தா ஓட்டிட்டு மாட்டேன். மழை வர மாட்டேங்குதுமா. மழை வந்தா மட்டும் இன்னும் ஏறு கலப்பை வச்சுக்கிற மாடு வச்சுக்கிறியா ஓட்டு நீ? கலப்பை போட்டு சொன்னாங்க உழவு எடுப்பேன். உழவு எடுப்பேன். அந்த மாதிரி சித்திரை மாசத்துல பொன்னியர் கட்டுவாங்க. பொன்னியர் கட்ட தருவாயில் தம்பி என்னுடைய தந்தை ஜனக மகாராஜன் அனைவருக்கும் வைத்துக் கொண்டு இந்த பொன்னியர் கட்டுவதற்காக ஏற்கலப்பையை பூட்டி தம்பி ஓட்டி கொண்டே இருக்கிறார். எங்க அப்பா ஓட்டுவாரு. எங்க அப்பா நின்னுட்டு வேலை வாங்குவாரு. நின்னுட்டு வேலை வாங்குவாரு. அந்த மாதிரி பொன்னியர் கட்டி ஓட்டும் பொழுது திடீரென்று திடீர்ந்து ஒரு பூமியிலிருந்து ஒரு பெட்டியாகப்பட்டது வந்தது. அந்த ஏர் கலப்பிற்கு கோயில ஆமா பொட்டி ஒன்று கிடைத்தது. அந்த பொட்டியிலே குவா குவா என்று அப்பா அம்மாவுக்கு நம்பர் கிடையாது. அந்த மாதிரி பொட்டியில பிறந்தா. ஆமா, இந்த புவியில பொச்சிலையா நான் பிறந்தேன். ஆமா, என் தந்தை அந்த பொட்டியை திறந்து பார்க்கும்போது குவா குவா என்று நான் பிறந்தேன். அன்றிலிருந்து என் தந்தை என்ன சீரு சிறப்புமாக வளர்த்து கொண்டு வந்திருக்கார். எனக்கு எந்த குறையுமே கிடையாது. என் நாட்டுல நான் எந்த வேலைக்கு போக போறேன்? ஏர்கோட்டை போக போறேன்னா, களகட்டை போக போறேன்னா, அரண்மனை போக போறேன்னா, கஷ்டமான வேலை. ஆனா எந்த வேலையா இருந்தா என்னடா ஏறி வேலை தான் அம்மா பெரிய கஷ்டமா? ரொம்ப கஷ்டமா. அந்த ஆயா கேளு. உட்காந்து உட்காந்து சூத்து தான் பெருக்கிட்ட வயசு ஏறி மண்ணு பெருக்க மாட்டேங்குது கரையுது. ஆமா, என் நாட்டுல எந்த குறையுமே கிடையாது. ஆமா, அப்புறம் நான் என்னதான் சொல்லிருக்கேன். ஆமா, எந்த குறையுமே கிடையாது. எந்த வேலைக்கு போக போறேன்? எந்த வேலையும் கிடையாது. சாப்பிட வேண்டியதான், ஆக்க வேண்டியது. ஆமா, வீட்டுல இருக்க வேண்டியதுதான். சரி, அது முன்னால் பார்க்கட்டும். இன்றைய தினத்துல தந்தையை பார்க்கணும். வர சொல்லு. எனக்கு தெரிஞ்சு 2 பொண்ணு, உங்க பொண்ணு 2 பொண்ணு எனக்கு தெரியும். 3ஆவது பொண்ணு எப்ப ரெடி பண்ண? மந்திரியாரே, என் மகளாகி ஸ்ரீராங்கண்ணி நான் 5 மணி கட்டளிட்டு அம்மா வந்துட்டாங்களா? நீங்க போய் அமருங்க. தம்பி, தந்தை வந்து விட்டாரா? அப்பாட்ட போடா. போய் சொல்லிட்டு வாடா. மகாராஜா, மந்திரியாரே, உங்க மகளை அனுப்பி வைக்கட்டுமா? அனுப்பு. சரி, ஏன்னாத்துக்கு வந்தியம்மா? அப்பா என்னடா சொன்னார்? அவருக்கு உடனடியாக மகளை அப்படியா? சரி, பரவாயில்ல. அப்பா அங்க போறா. ஓஹோ, அப்பா. மகளே சீதாகண்ணி, வணக்கம்டா. ஓப்பா,
பானு இங்க பக்கத்துல இருக்கிற எடைக்குற ஓ அப்பா எம்மா தூரம் எடைனா ஓப்பா மரக்கு தெரியுது திரும்ப டேய் ஒருங்க சொன்ன யார்கிட்ட என்ன பேசி அந்த அம்மா வணக்க தோசை தம்பி என்னடா பாக்குற கட்டா கையா மொபாவியா கையை கட்டுறா அப்பா வணக்கம்பா நல்லா இருமா ஆசை தந்தையரே அருமை தந்தையரே ஆருணி தந்தையரே வேணுவாங்கு தந்தையரே ஆசை தந்தையரே அருமை தந்தையரே வேணுவாங்கு தந்தையரே அருமை மகள் போற்றியே ஆசை தந்தையாரே அருமை தந்தையாரே வேரோங்கு தந்தையாரே அருமை மகள் போற்றியே தந்தையா அருமை மகள் போற்றியே அப்பா மகளே சிதகனி கமலங்களுக்கு மல்லிகை முல்லை கோந்தாரம் வெற்றிவேர் பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மலர்கள் எல்லாம் வாடக்கூடிய மலர்கள் வாடாத மலர் அன்பு மலரை உங்கள் பாதத்திலே சாற்றி சீதா ஜானகி ஒரு கோடி வணக்கப்பா மகளே சிதகனி ஆ, மகளே சிதகனி சொல்லுப்பா. என் அருமைக்கே மகளே என் அருளே ஆமாப்பா, ஆமாப்பா. மகளே என் அருளே வடியே மணியே நீ இளைஞர் ஒரு பணியே மணியே நீ இளைஞர் ஒரு பணியே என் மகளே அப்பா, இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே எல்லோரும் கோழையாக இருக்க மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் அங்குனி 56 தேச நாட்டுக்கும் ஆ, நிருபம் எழுதினேன் அந்த பக்கம் பார்த்து பேச நிருபம் எழுதினேன் எழுதி அனுப்பிட்டீங்களா ஆமா ஆ, இது பல பேர்கள் வந்து ஆ, ஆ, இந்த சிறுதரிசை வளைக்க முடியாமல் மறைக்க முடியாமல் மனசோர் அடைந்தார்கள் அடைந்தார்கள் அன்னவர்களை ஆ, பிடித்து ஆ, சிறைசாலையில் அடைத்து வச்சிருக்கின்றேன் சிறைச்சாலைகள் அடைத்து வச்சார் அம்மா ஆ, ஆ, எல்லா நாட்டிலும் எல்லோரும் கோழியாக இருக்க இருக்க மாட்டார்கள் மாட்டார்கள் யாராகி ஆ, ஒரு வீரன் வருவான் கண்டிப்பா வில்ல வலிப்பான் கண்டிப்பா அம்மா ஆ, ஒரு கெட்ட தவப்பனுக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணு நடித்தா என் மனம் வேதனையாக இருக்கின்றது ஆமாம்பா அம்மா அப்பா பிள்ளையோ வலித்து வீரமா அம்மா இதா அந்த பிள்ளையோ வலிக்க வீரமாய் துடிக்க நீ யாருக்கும் அஞ்ச வேண்டாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் யாராயும் ஆ, ஒரு அரசன் வருவான் வருவார் வில்ல வலிப்பான் கண்டிப்பா உனக்கு திருமணம் நடக்கும் அப்படி ஆகட்டும்பா ஆனா ஆ, கொஞ்சம் பேஜாரா இருக்கின்ற தாதி பெண்களுடன் போய் குப்பிரிகள் அமர்ந்திருப்பாய் அப்படி ஆகட்டும் ஆ, ஆ. ஆனால் பத்திரிகாரர்களே, சஞ்சலம் இல்லாமல்
செய்வேன் அந்த கொஞ்சிய விசுமாமுத்தின் பொருளுக்கு வரல கண்டேன் கஞ்சமி மலர் மாதம் கடுகி என சேவித்து நெஞ்சமும் மனம் எடுத்து நேரா எதிரே செல்வோம் கோபடி கோபடி ஆனா சாமி ராமராஜா சாமி ஜனக மகாராஜா புலி வேறு மன்னவாழி சங்கதி ஒன்று சொல்வே அந்த தினகர குலத்தில் வந்த ஸ்ரீராமனுக்கு அந்த வளர்வது சீதன மனம் செய்ய வந்தனப்பா உந்தன மகிழ்ச்சி கொண்டு நீ சீதையை திருமணம் செய்ய வைக்க வேண்டும். ஜனகர மகாராஜா என் பாதத்தை என்றென்றைக்கு சந்தோஷமாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். சொல்லுவேன் ஐயா